வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் எங்களுடைய வலையொலியிலே நாம் பல செய்திகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எரிக் சோஹேம் இவரை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். மீண்டும் சில விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார். அதனால் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழர்களுக்கும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நார்வே நாட்டின் தூதராக இலங்கையில் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தி தன்னை முதன்மைப்படுத்தினாரா அல்லது அந்த பேச்சுவார்த்தை சரியாக நடத்தினாரா என்ற கேள்விகளுக்கான விடைகள் இதுவரை நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தின் அழிவிற்கு எரிக்கும் எங்கோ மறைமுகமாக ஒரு காரணமாக இருந்து விட்டாரோ என்ற குற்றச்சாட்டு அவர் மீது பரவலாகவே எடுத்து வைக்கப்படுவதுண்டு. பல நேரங்களில் சில தோழர்கள் பேசுகின்ற பொழுது மிக காட்டமாக அவர் மீது கடுமையான வார்த்தைகளை எடுத்து வைக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். தமிழர் பிரச்சனைகளை குறித்து அவ்வப்போது ஏதாவது ஒரு கருத்துக்களை எரிக் பேசுவது வாடிக்கை. அதாவது அந்த களத்தில் நான் இருந்தவன், எனக்கு அங்கு என்ன நடந்தது என்பது தெரியும் என்று அதில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் தான் தெரிந்தவராக செய்திகளை எடுத்து வைப்பார். அப்படித்தான் அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்று முடிந்த பின்பு கூட அவர் எடுத்து வைத்த செய்திகளும், அதன் பின்பு தேசிய தலைவரை மையப்படுத்தி வந்த சில செய்திகளை முன்னிலைப்படுத்தி எரிக் சோஹேம் எடுத்து வைத்த செய்திகளும் நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது மீண்டும் தமிழர் பிரச்சனையை மையப்படுத்திய செய்தியை எரிக் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அது எதனை மையப்படுத்தியது, அதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, இதை குறித்த தகவலைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களமாக அமையும். பிரசன்னா சண்முகதாஸ் என்கின்றவர் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூலுக்கு நீலன் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நீலன் யார் என்றால் ஜனாதிபதியின் உதவியாளராக அல்லது சட்டத்தரணியாக இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. இவரை மையப்படுத்தி தான் இந்த பிரசன்னா சண்முகதாஸ் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலை மையப்படுத்தி எரிக் சோஹேம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் தான் நாம் இந்த காணொளியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீலன் திருச்செல்வம் அவர்கள் ஜனாதிபதியின் சட்டத்தரணியாக இருந்தவர். இவர் தமிழர்களுக்கும் அரசு, அதாவது ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களத்தை முனைப்புடன் இருந்து நடத்தியவர் என்கின்ற ஒரு அடையாளம் உண்டு. பல கட்டங்களில் இவர் அதற்கு களமாக அமைத்து இரு கட்டத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தார் என்கின்ற ஒரு பதிவுண்டு. இந்த சூழலில் அவர் ஒரு தாக்குதலில் அவர் மரணத்தை தழுவி விடுகிறார். இப்பொழுது அவரை மையப்படுத்தி இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நீலம் என்ற தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நான் முதலிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். எரிக் சோஹேம் அவர்கள் இந்த நீலம் அவர்களை மையப்படுத்தி இப்பொழுது ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், நீலம் திருச்செல்வன் அவர்களை எனக்கு மிக நன்றாக தெரியும். அவரை குறித்து ஒரு நூல் என்கின்ற பொழுது நான் உண்மையிலே பெருமைப்படுகின்றேன். காரணம், அவருடைய செயல்பாடுகள், அவர் களத்தில் நின்ற அந்த விடயங்கள், இவைகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அதற்கு பிரசன்னா சண்முகதாஸ் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக இதிலே சில கருத்துக்களை நான் பதிவிட வேண்டியது இருக்கின்றது. நீலன் திருச்செல்வம் ஜனாதிபதியின் சட்டத்தரணியாக இருந்த அந்த சூழலில் தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களங்களை உருவாக்குவதில் இவர் முதன்மையாக இருந்தார் என்பது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. பல கட்டங்களில் தமிழர்களும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து பயணிக்கக்கூடிய களம் உருவாக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும், தமிழர்கள் அதில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இவர் எடுத்த நடவடிக்கைகளும் இவர் கொடுத்த ஆலோசனைகளும் இவரை முன்னிலைப்படுத்தி நடந்த பேச்சுவார்த்தைகளும் உண்மையிலே அது அப்பொழுது ஒரு அரிய செய்தியாக இருந்தது.
ஆனால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் நீலன் திருச்செல்வம் அவர்கள் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு களம் அமைந்தது. அது இயக்கம் அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதுபோல நீலன் திருச்செல்வனுக்கு அடுத்ததுதான் ஆண்ட்ரன் அவர்கள் அந்த களத்தை எடுத்து சிறப்பாக செயல்படுத்தினார் என்று எரிக் சோயல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எரிக் சோயல் அவர்கள் இந்த நூலை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் ஏற்புடையதா அல்லது உண்மையைத்தான் அவர் சொல்லி இருக்கிறாரா, இதன் பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் மனதிற்குள் எழாமல் இல்லை. எரிக் சோயல் அவர்களை நம்பி இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்தார்கள். எனவேதான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவரை தங்களோடு அழைத்து தாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை அவரோடு பரிமாறக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டிருந்த நிகழ்வுகளை பழைய ஆவணங்களை புரட்டுகின்ற பொழுது நமக்கு அவைகள் செய்திகளாக கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட எரிக் சோயல் அவர்கள் தமிழர்களை காக்கக்கூடிய களத்தில் உறுதியாக நின்றாரா, அல்லது அந்த இறுதியிலே நடந்த அந்த துயர நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஆட்சியாளர்களோடு பேசி அல்லது இந்தியாவோடு பேசி அல்லது தன்னுடைய நார்வே நாட்டோடு பேசி அதற்கான களங்களை எடுத்தாரா என்றால் இல்லை என்பதுதான் பலரும் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி. எந்த சூழலிலும் தமிழர்களுக்கு ஒரு அனுசரணையான ஒரு களத்தை எடுக்காத நார்வே நாட்டின் தூதர் என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எரிக் சோயல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழர் விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிடுகிறேன் என்று அவர் பேசக்கூடிய களமும், அதற்காக அவர் முனைப்பு காட்டிக்கொண்டு இருப்பது போல காட்டிக்கொள்வதும் மீண்டும் மீண்டும் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். தமிழர் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய களத்தை எடுத்து அதிலே தான் ஒரு சிறந்த அறிவாளி போல காட்டிக்கொண்டு ஒட்டுமொத்தமான தமிழ் இனமும் கண்ணீர் வடிப்பதற்கான ஒரு களம் உருவாவதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ எரிக் சோயல் அவர்கள் காரணமாக இருந்தார் என்கின்றதை இன்று வரை தமிழ் நேசிக்கக்கூடிய சொந்தங்கள் எடுத்து வைக்கக்கூடிய களங்களை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அவ்வப்போது தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி எரிக் சோயல் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தியலும் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளும் அவரால் சொல்லப்படுகின்ற தகவல்களும் அனைத்துமே ஒரு நாடகமா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.